அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். அதிகமாக செலவு செய்பவர் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். இப்போது வருமானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம், செலவு அப்படிங்கிறது 12ஆம் இடம். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு செலவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அவர் எந்த துறையில் இருக்கட்டும் அல்லது என்ன பொருள் வாங்கினாலும் சரி, அது சுப செலவா இல்லை அசுப செலவா அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துல கிரகமே இல்லை, அப்போ 12ஆம் இடத்துல தான் அதிகமான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு செலவு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வருமானம் கம்மியாக தான் இருக்குது. அப்போது வரவுக்கு மேலே செலவு பண்ணுறது யாருன்னு கேட்டால், லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் செலவு அதிகமாக பண்ணுவார். இது ஒரு கான்செப்ட்டு. அதுக்கடுத்து குருவுக்கு 12ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகர் செலவுகள் அதிகமாக பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போது குருவுக்கு 2ஆம் இடம் வரவு, குருவுக்கு 12ஆம் இடம் செலவு நாடி முறையில். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் குருவுக்கு 12ஆம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு செலவு அதிகமாக தான் வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னா இது ஒரு பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக தகவல் என்பது வேறு. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் செலவு அதிகமாக பண்ணுவார். குருவுக்கு 12ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் செலவு அதிகமாக பண்ணுவார் என்பது பொதுவான தகவல். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்தான் அதற்குண்டான பலனை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.